subscribe our KC Trichy YouTube channel. Like, share, and comment. அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் இறை குலமே எழுவோம் இறை அரசை அமைப்போம் மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம் அன்பின் திருக்குலமே இறை இயேசுவின் அரியணையே எழுவோம் ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே சகோதரிகளே, திருவருகை காலத்தினுடைய 3வது வாரத்திலே நாம் பயணிக்கின்றோம். இதோ எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவார். நாம் விரும்புகிற வெளிவேட காரியங்களில் அல்ல, அவருக்கு பிரமாணிக்கமாக வாழ்வதில் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்பதை இந்த வாரம் சுட்டி காட்டுகிறது. எனவே அத்தகைய மகிழ்ச்சியை நம்முடைய உரிமையாக்கிக் கொள்ள இப்பலியிலே ஒருவர் மற்றவருக்காக மன்றாடுவோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்களுக்காக மனம் வருந்தி இறைவனுடைய மன்னிப்பை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புது படைப்பாக மாற்றியுள்ளீர். உமது இரக்க செயல்கள், உம் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் எங்கள் பழைய வாழ்வின் மாசுகளை அனைத்திலிருந்தும் எங்கள் அனைவரையும் தூய்மைப்படுத்தி வழிநடத்துவீராக.
உம்மோடும் தூயாவியாரோடும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். மெசியாவின் மீட்பு எளியவர் அனைவருக்கும் வாக்களிக்கப்படுகிறது. இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 1-2 மற்றும் 9-13 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்கள் இனங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர், சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 34. நாம் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர்
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை திருவசனங்கள் 28 முதல் 32 முதல். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு விதமான கூட்டம் தங்களிடம் இல்லாத ஒன்றை பிறரிடம் தேடுகிறது. மேலும் நம்பிக்கையில் இருப்பவர்களுடைய நம்பிக்கையையும் மாற்றி அவநம்பிக்கையாளர்களாக, சந்தேகக்கூடியவர்களாக இந்த சமூகத்தை மாற்றக்கூடிய மக்கள் கூட்டமும் நமது மத்தியில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஆம், இறையேசுவில் அன்பு மிக்க கேசி ஊடக நண்பர்களே, இதோ திருவருகை காலத்தினுடைய 3வது ஞாயிற்றுக்கிழமையை ஒட்டி வருகின்ற வாரத்திலே நாம் இருக்கின்றோம். இன்றைய நாளினுடைய வாசகங்கள் நம் ஒவ்வொருவரையும் கிறிஸ்து வழங்கிய அந்த ஒப்புயர்வற்ற மகிழ்ச்சியை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நம்பிக்கையின் வழியாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. நேற்றைய, அதாவது திங்கட்கிழமையினுடைய வாசகத்தை பார்க்கின்ற பொழுது, இயேசு கோவிலுக்குள் சென்று கற்பித்து கொண்டிருந்த போது தலைமை குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அவரை அணுகி, உங்களுக்கு யார் இந்த அதிகாரத்தை வழங்கியது என்று கேட்பதாக அமைந்திருக்கிறது. அப்பொழுது அவர் திருமுழுக்கு யோவானை சுட்டிக்காட்டி, விண்ணிலிருந்தா அல்லது மண்ணிலிருந்தா இவருக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்ற கேள்வியை கேட்டபொழுது, அவர்கள் மண்ணிலிருந்து என்று சொன்னாலும் விண்ணிலிருந்து என்று சொன்னாலும் மக்களிடம் மாட்டிக்கொள்வோம் என்று எங்களுக்கு தெரியாது என்ற ஒரு வார்த்தையை கூறுவார்கள். அவர்கள் அவருடைய நம்பிக்கையில் தெளிவாக இல்லை. தெளிவாக இல்லாத ஒன்று பிறருக்கு எப்படி பிம்பத்தை காட்ட முடியும், அதாவது வெளிப்படையாக இல்லாத ஒரு கண்ணாடி எப்படி பிறருக்கு முகம் பார்க்கிறவருக்கு ஒரு தெளிவான முகத்தை காட்ட முடியும் என்பது போலதான் இந்த மூப்பர்களுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவர்களிடம் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. அவர்கள் போதனையில் அவர்கள் தெளிவாக இல்லை. எனவே அவர்களால் சரியான பதிலை ஆண்டவர் இயேசுவுக்கு கொடுக்க இயல முடியவில்லை. ஆம், அன்புக்குரியவர்களே, நம்முடைய நம்பிக்கையில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு எதிர்மறையாகவே கடவுள் இப்படி ஒரு உவமையை இன்றைக்கு கூறுகிறார். ஒரு தந்தைக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். மூத்தவரை பார்த்து, இன்றைக்கு நீ தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்ற பொழுது அவர் முதலில் செல்ல மாட்டேன் என்று கூறி ஆனால் சென்று விடுகிறார். இளைய மகனோ ஐயா செல்கிறேன் என்று கூறி அவருடைய வார்த்தையை மறுதளித்து விடுகிறார். தந்தையினுடைய அந்த வெளிப்படையான நம்பிக்கையை பெற வேண்டும் என்பதற்காக இளைய மகன் தந்தையை ஏமாற்றி விடுகிறார். இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலும் அப்படிதான் இருக்கிறது. பிறருடைய நற்பெயரை பெறுவதற்காகவும் அல்லது சான்று பெற வேண்டும் என்பதற்காகவும் துணை வேண்டும் என்பதற்காகவும் போலியாக நடித்து கொண்டு செய்வது ஒன்றும் சொல்வது ஒன்றுமாக மக்கள் கூட்டமாகிய நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது முற்றிலுமே தவறு.
இதோ ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்த்து அவருடைய முதல் பிறப்பினுடைய மேன்மையையும் இரண்டாவது வருகையினுடைய மாட்சியையும் எதிர்பார்த்து நீங்களும் நானும் காத்திருக்கிறோம். இந்த தருணத்திலே சொல்லிலும் செயலிலும் அவருக்கு ஏற்புடையவராக நாம் கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையில் ஆளப்பட்டவர்களாக உறுதி கொண்டவர்களாக இருக்கக்கூடிய அருள்வரத்தை இப்பலியிலே நாட நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஆம் என்று சொல்லிவிட்டு இல்லை என்று சொல்பவர்களுக்கு மத்தியிலே நாம் உண்மையில் இருக்க கண்ணியமாக செயல்பட இந்த திருவருகை காலத்துடைய 3வது வாரத்தினுடைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றன. மகிழ்ச்சி என்பது பொறுப்புகளை செயல்பாடுகளை தட்டி கழிப்பதில் கிடையாது, மாறாக என்ன வந்தாலும் செயலில் உறுதியோடு வார்த்தையில் உறுதியோடு நிலைத்திருப்பது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே வார்த்தையான இறைவன் மனு உருவாக இதோ நம்முடைய வருகின்ற இந்த காலகட்டத்தில் நாம் நம்முடைய நம்பிக்கையிலும் நம்முடைய செயல்களிலும் இரட்டைத்தன்மை கொண்டவர்களாக இல்லாமல் ஆம் என்று கூறினோம் என்றால் அதற்கேற்றாற் போல செயல்பட, இல்லை என்று சொன்னால் அதற்கேற்றாற் போல செயல்பட நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் அதிகாரம் 25:5 சொல்வது போல, நீங்கள் ஒவ்வொருவரும் அவரவர் தம் தீய செயல்களை தீய வழிகளை விட்டு விலக கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நம்முடைய செயல்களை மாற்ற, கடவுளை நோக்கி மடைமாற்றம் செய்ய இன்றைய நாளின் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறதை ஏற்று நம்பிக்கையில் அவருக்கு சான்று பகர தொடர்ந்து பயணிப்போம். ஆமேன். சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உம்மிடம் அன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வாக்களித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே
உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இதோ இந்த நாளிலே கேசி ஊடகத்தின் வழியாக இத்திருப்பள்ளியை பார்த்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையாளரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றப்பள் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் இணைந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கிய அமைதியை அன்போடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம் அனைவரையும் காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்து வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe
our KC Trichy YouTube channel. Like, share, and comment.